கேட்டாரா? தேசபக்தியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். தேசபக்தியை பற்றி தேசத்தை விட்டுருவோம். ஒவ்வொரு மனிதனுக்கு என்று சில உடைமைகள் இருக்குது. இப்ப என் வீடுன்னு இருக்குது, பக்கத்து வீடு இருக்குது. இது என் வீடு, எனக்கு சொந்தம். பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தம். அப்ப என் வீட்டை நான் நேசிக்கணுமா? இல்லை, நேசிப்பேன்ல. என்னுடைய வீட்டை நான் நேசிப்பேன், பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீட்டை நேசிப்பான். அதே மாதிரி என் தெருவு இருக்குது, என் தெருவை நான் நேசிக்கத்தான் செய்வேன். உங்க தெருவை நீங்க நேசிக்கிறீங்க. என் ஊரை நான் நேசிப்பேன், உங்க ஊரை நீங்க நேசிப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லை இதெல்லாம் மனித நிர்வாக வசதி தேவைதான். தேசம் ஒன்று இல்லாம எல்லாம் பண்ண இயலாது. ஊருண்டு வேணும், நகரண்டு வேணும், மாவட்டம் வேணும், தாலுகாண்டு வேணும். அப்பதான் நிர்வாகங்கள் பண்ண முடியும். நாடுன்னு ஒன்று வேணும். ஆனா தேசபக்தியை எப்படி காட்டுவது என்பதுல இஸ்லாம் மாறுபடுது. இஸ்லாம் என்ன செய்யுது? தேசத்தை நேசிக்க சொல்லுது. நீ இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போய் துரோகம் செஞ்சிடாத என்று சொல்லுது. தேசபக்தினா என்ன அப்படின்னு கேட்டா என்ன அளவுகள் வச்சிருக்காங்க தெரியுமா? தேசபக்தினா ரெண்டு நாடு கிரிக்கெட் விளையாடும். கிரிக்கெட்ல விளையாடுறவங்க காசு வாங்கிட்டு அவன் வந்து நம்மளை ஏமாத்திருக்கான். இத்தனை வருஷமா தெரிஞ்சு போச்சு. அவங்கள வந்து எவன் நடந்தாலும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறான். அது இந்திய டீமா இருந்தாலும் சரி, அது பாகிஸ்தான் டீமா இருந்தாலும் சரி. இதை போய் ரசிக்கிறதோ, இதுல ஒருத்தனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ தேசபக்திக்கு அளவுகோல் இல்லை. இவன் ஜெயிச்சாலும் சரி, அவன் ஜெயிச்சாலும் சரி, இந்தியாவுடைய ஒரு நிலம் போக போறது இல்லை. இந்தியா ஜெயிச்சவனா இங்கிலாந்துடைய ஒரு லண்டனும் கையில் வந்துருச்சா இப்ப? அல்ல நேற்று இங்கிலாந்துக்காரன் ஜெயிச்சிருந்தான்னு சொன்னா சின்ன சேப்பாக்கத்தை எடுத்துக்குவான். அவன் எடுக்க போறது இல்ல. எவன் ஜெயிச்சாலும் நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு என்னமோ கிடைக்கும், விளையாண்டவங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்குமே தவிர இதுல போய்கிட்டு தேசபக்தி அளக்காதீங்க. இது அல்ல அளவுகோல். அதே மாதிரி தேசபக்தினா என்ன? தாய் மண்ணே உன்னை வணங்குகிறோம், மண்ணை போய் வணங்க சொல்றது. ஏன் வணங்குற? மண்ணு தான், நீ தான் மிதிச்சுக்கிட்டு இருக்கிற. மண்ணை வணங்குறோம்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே மூத்திரம் போயிடும். மண்ணை சும்மா சொல்றதுல உண்மையாளர்களா இருக்கணுமா இல்லையா? தாய் மண்ணை வணங்குங்க. எப்படி இப்போ வணங்குது? நம்ம அதனால சிறுநீர் கழிக்கிறோம், அதனால மலம் கழிக்கிறோம், அதனால சாம்பத்திய வாழ்க்கை அதுக்கு மேலே தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மேலே எல்லா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். செய்கிற அக்கிரமம்லாம் அதெல்லாம் நடக்குது. சாரையும் அதுக்கு மேலே தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன மண்ணை போய் வணங்க சொல்றது? அப்படிங்கும்போது இஸ்லாம் என்ன சொல்லுது? கடவுளை தவிர யாரையும் வணங்காத. மண்ணுங்கிறது நீ உனக்கு வசதிக்காக உள்ளது. வேற எப்படி தேசபக்தியை காட்டணும்? இப்ப இந்தியாவுடைய ஒரு ஜான எந்த கொம்போனம் எடுக்கிறதுக்கு வர்றான், நம்ம மண்ணு எடுக்க வந்தான்னு சொன்னா எதிர்த்து களத்துல நிக்கணும். முஸ்லிம் நிற்பான். அதான் தேசபக்திங்கிறது. நாட்டுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் உயிர் கொடுத்தாவது அந்த என்னுடைய சொத்தை காக்க சொல்லுதல் இஸ்லாம், என் மனைவியை காக்க சொல்லுதல் இஸ்லாம். அதே மாதிரி தான் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நம்முடைய இடத்தை அநியாயத்துக்கு ஒருத்தன் பறிக்க வந்தான்னு சொன்னா அந்த நேரத்தில் போய் கொதிச்சுக்கிட்டு போய் காப்பாத்துறது இருக்குது. அதுக்கு பேர் தான் தேசபக்தியை தவிர மேடையை போட்டுக்கிட்டு பேசுறதோ, குறிப்பிட்ட ஒரு ஆடையை அணிந்து கொள்வதோ, அணிந்து விட்டு நான் கேட்கிற அந்த தேசபக்தி பேசுற 99% பேரு கருப்பு பணம் வச்சிருக்கிறான். இதான தேசபக்தி? நான் கேட்கிறேன். நாட்டுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை கட்டாம இந்த சினிமா நடிக்க அம்புட்டு பேர் தேச குடியரசு தினம் இருந்தாலும் வந்துருவாங்க. இப்ப தடை போட்டதுனால பார்த்துக்க மாட்டீங்க, இல்லைன்னா வந்துருப்பானோ. அவங்க சினிமாக்கு டிவிக்கு உள்ள மோதல்ல இப்ப சினிமாக்காரங்க வரல ஜாஸ்தியா. இல்லைன்னா சுதந்திர தினத்துக்கு யார் வருவா? இவன் 2 நடிகர், அவன் 2 நடிகை கொண்டாந்து உட்கார வச்சு குடியரசு தினத்தை கொண்டாடி போயிடுவாங்க. இந்த நடிகை தேசபக்தி சொல்றாங்களே, இவன் யாராச்சும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறானா? ஒரு படத்துக்கு 1 கோடி ரூபா வாங்கிட்டு 1.5 லட்சம் ரூபா வாங்குறேன்னு சொல்றான். 1 லட்சம் தான் வரி கட்டுறான். வாங்குறது 1 கோடி. நீ பெரிய தேச விரோதி இல்லையா? அதுக்குரிய வரியை ஒழுங்கா கட்டினா எவ்வளவு ரோடு போடலாம், எவ்வளவு ஆயுதம் வாங்கலாம், எவ்வளவு ராணுவ சம்பளம் கொடுக்கலாம், எவ்வளவு ரோடு ஆஸ்பத்திரி கட்டலாம். அப்ப வரி கட்டாம ஏமாத்திட்டு இருக்கிறவன் தேசபக்தி பேசுறான். நாட்டுல ஸ்ட்ரீட்ல உட்காந்து ஊழல் பண்றான். அரசாங்கத்துக்கு சொந்தமான காசை திங்கிறவன் தேசபக்தி பேசுறான். யார் பேசுறா தேசபக்தியை? சொல்லிச்சு பாருங்க. அரசியல்வாதி பேசுறான் தேசபக்தியை. எவனாவது தேசபக்தியை பேச அருகதை இருக்கா? ஒவ்வொரு அரசியல்வாதியும் திருடன், ஒவ்வொரு அரசியல்வாதியும் தேசத்துக்கு எதிரானவன், தேசத்துக்கு ஏலம் விடுறவன், தேசத்து சொத்தை திங்கிறவன். எந்த அளவுக்குன்னா சவப்பெட்டி வாங்குறதுல ஊழல் பண்றான். கார்கில் போர்ல இறந்து போனவர்களை அவங்களை கொண்டு வருவதற்காக வேண்டி அலுமினியத்தில் அமெரிக்காவில் பெட்டி ஆர்டர் பண்றான். இந்தியாவில் அலுமினியம் கிடைக்காது பாருங்களேன். அதுக்காக வேண்டி பெரிய ராணுவ அணு ஆயுதத்துக்கு ஆர்டர் பண்ற மாதிரி அமெரிக்காவுக்கு போறான். எதுக்கு? அலுமினிய பெட்டி வாங்குறதுக்குங்க. அங்கன்னு ஆர்டர் பண்றான். அதுல சவப்பெட்டி ராணுவ வீரர்களுக்கு வாங்குறதுல அதுல ஊழல் பண்ணிவிட்டாங்க. டெகல்கா ஊழல். இவனெல்லாம் தேசபக்தர். தேசத்தில் சீட்டில் உட்கார்ந்ததுனால இதை இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. தேசபக்தன்னா தேசத்து காசை திங்காத,
ராணுவத்து காசை திங்காதே, அரசாங்க காசை திங்காதே, ஊழல் பண்ணாதே, உனக்கு சலுகை. அதான் தேசபக்தியை தவிர நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு பேர் தேசபக்தி, நாட்டு கெட்டது செய்யறதுக்கு பேர் தேச விரோதம். எது இல்ல, ஆடை அணிகிறதோ, மேடை போடுறதோ, கொடியை வணங்குறதோ, மண்ணை கும்பிடுறதோ அல்ல தேசபக்தி என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னும் இதை பத்தி விவாதிக்கலாம். தேசபக்தியை பத்தி இப்படித்தான் இஸ்லாம் அறிவுபூர்வமா சொல்லுது.